அனைவருக்கும் காலை வணக்கம். என் அன்பு உறவுகளை, அன்பு இருக்கோ இல்லையோ, அன்பான உறவுகள் தான். என்னன்னு பார்க்குறீங்களா? ப்ளவுஸ் தைக்கணும். இன்னைக்கு மதியத்துக்குள்ளே 2 ப்ளவுஸ் கொடுக்கணும். ஏதோ ஃபங்க்ஷனா, நம்மகிட்ட வர்றது பூரா ஃபங்க்ஷனுக்கு தான் வருது. ப்ளவுஸ் அர்ஜென்ட் தான் வராங்க. அப்புறம் பாருங்க, இந்த மாதிரி நூல் டேமேஜ் ஆகிருக்கும். அதனால் தூக்கி போடாது. தூக்கி போடுறதுக்காக சொல்லலை. ஒரு நூல் கண்டு 5 ரூபா. டைலர்களுக்கு அது பெரிய அமௌண்ட் இல்லையா? அதனால் தூக்கி போடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பாபினில் சுற்றிக்கணும். பாபினில் சுற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தூக்கிலாம் போட வேணாம், சரியா? அப்புறம் இன்றைக்கி அண்ணாமலையார் கோவிலில் கொடி ஏற்றிட்டாங்க. மழையும் பெய்ஞ்சிருக்கு. தூறல் போட்டிருக்குங்க. எப்பவுமே சிவன் கோயிலில் கொடி ஏற்றினாலே மழை வரும். சிவனுக்கு சக்தி இருக்குங்க, இருக்குதான். அப்புறம் ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நிறைய பேர் டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. தேவையில்லாத ஒரு விஷயம். எதுக்கு டென்ஷன் ஆகணும்? மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கலாமா? கோவம் அதிகமாக வந்தால் அந்த இடத்த விட்டு நவுந்துடணும், இல்லையா? பெண்கள்னால் போக முடியாது. எனக்கு கோவம் வந்திருக்கிறதுலே தடவை கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் தண்ணி தலையில் ஊற்றிட்டு ஓவர் டென்ஷன் ஆகிடுச்சு. அதனால் கோவம் வருதுன்னு கோவத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கூடாது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டிங்கன்னா கூட சரியாக போயிடும். இந்த காலத்தில் டென்ஷன் ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ப்ராப்ளம் வரும், சரிங்களா? நம்ம லைவ் போட்டால் இனிமேல் நோட்டிஃபிகேஷன் காட்டாது போல வருது. ஏன்னா சப்ஸ்கிரைபர் 1500 பேர் வந்ததுனால இன்னும் நம்ம திறமையை வச்சு தான் நம்ம வளர்த்துக்கணும், சரிங்களா? யூடியூபர்ஸுக்கு நான் சொல்கிறேன், யூடியூப் நம்ம வீடியோவை கொண்டு போய் நிறைய இடத்துல சேர்க்குது. புது நபர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குது. ஒட்டு வைக்க மறந்துட்டேன். ஒட்டு முகங்களும்போது விழுந்துருச்சு போலவாட்டுக்கு காலையில், சரியா? அப்புறம் வணக்கம், காலை வணக்கம். மறந்துட்டேன் சொல்ல. லைவ் போடலான்னு இருக்கேன். 12 மணிக்கு லைவ், சரியா? கலந்துக்குங்க, பேசுங்க. பேடு கமாண்டு கிடையாது, நல்ல வார்த்தைகளாக பேசுங்க, சரிங்களா? அன்பு சகோதர சகோதரிகள் அனைவரும் வாங்க, வருவீர்களா? எதிர்பார்க்கிறேன், சரியா? ஓகே, பாய்.